ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி. என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா? ஆமாங்க, ஃப்ரீ டாஸ்க் வந்து டிஸ்கஷன் போகும்ல. ஸோ அதில் யாருடைய ஃபேமிலியை கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது. ஸோ கனியோட ஃபேமிலி தான் இந்த மாமா டிவி வந்து பிளான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சரிங்களா? ஸோ விஜயலட்சுமியோ இல்லை வந்து அவங்க அம்மாவோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்தாங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பயங்கர ஒரு தடாலடி இருக்குது அப்படிங்கிறது தான். பட் அதுக்கு முன்னாடி கமருதீனை பார்வதி வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்க? பார்வதியை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நம்ம சாண்ட்ரா, கனிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் சாண்ட்ராவுடைய காதல் கதை, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் ஃப்ரீ டாஸ்க்கு அடுத்த வாரம் அப்படிங்கிறது சரியான ஒரு பல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஒரு பக்கம் அமித் ஃபேமிலி, ஒரு பக்கம் பிரஜன் உள்ள வர்றது, ஒரு பக்கம் பாரதி ஃபேமிலி, ஒரு பக்கம் அமருதீன் ஃபேமிலி, ஒரு பக்கம் வந்து கானா வினோத்தோடைய ஃபேமிலி, ஒரு பக்கம் விக்ரம், சுபிக்ஷாவுடைய ஃபேமிலி, எல்லாமே ஓரளவுக்கு ஹெவியான ஒரு கண்டென்ட்டை வந்து உருவாக போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ 24 மணி நேரம் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறது யார்? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது கமருதீன் சொல்லிட்டா, எனக்கு வந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க, அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அக்கா அப்படி தான் இருக்காங்க. நம்ம தான் 24 ஹவர்ஸ்லாம் ஸ்டே பண்ண மாட்டாங்க. ஸோ வந்தால் கிளம்பிடுவாங்க, எனக்கு தேவையில்லைன்ட்டாரு. சரியா? அடுத்து வேறு யார் இருக்கா? ஆதிரை. இந்த ஆள் இருப்பாங்களானே தெரில ஃப்ரீ ஸ்டார்ஸில் இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் அவங்களும் வந்து பெருசாக ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து நீங்கள் எடுத்துகிட்டா கனி, பார்வதியோட அம்மா தான். ஸோ கனி தான் அவங்களுடைய குழந்தைகள் அதெல்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ணி கனி தான் எடுப்பாங்க. பட் பார்வதியை வந்து எடுக்க மாட்டாங்க. பட் சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து உங்கள் அம்மா வர சொல்லிடு அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பார்வதி வந்து கமருதீன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஓகே தானே உனக்கு? எங்கள் அம்மா வந்தவொடனே, எதுக்கு இதெல்லாம் அம்மா இப்போது வெளியே போய் பார்த்துக்கலாம், 24 ஹவர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைடா, இதுதான் எனக்கு கரெக்டான டைம் தோணுது, இங்கே வச்சு நான் பிட்ச் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். பிகாஸ் என்னுடைய எதுவும் வந்துடும், நான் என்ன நினைக்கிறேங்கிறத பேசிடுவேன், நீ என்ன நினைக்கிறதுங்கிறத சொல்லிடலாம், நம்ம ஏதாவது வந்து இஷ்யூனாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நிறையா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நீ வந்து அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் கிடைக்கும், எனக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ வெளியே போனால் அதெல்லாம் இருக்குமாங்கிறது தெரில. அதனால் வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து முதல் ஸ்டெப்பாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா செமையாக இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நான் மிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, ஓகேவான்னு கேட்குறேன். இப்போ கமருதீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே, அப்படியா சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். டேய் ப்ளீஸ்டா சொல்லிடுவியா அப்படின்னோடனே, இங்கே பாரு, இப்போ நான் வந்து வேணான்னு சொல்கிறேன், வெளியே போய் பார்த்துக்கலான்றேன், நீ சொல்கிற சரி ஓகே நான் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. இல்லைடா சப்போர்ட் பண்ணுவேன் இல்லை கண்டிப்பாக அப்படின்னோடனே, எங்கே பாரு, நீ கேம் ஆடுற மாதிரிலாம் நான் ஆட மாட்டேன், சரியா? நான் வந்து அப்படி பண்ணிவிட்டு அது கேமு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நீ சொல்லிட்டல நான் கண்டிப்பாக உனக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து ஓப்பனாகவே வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அங்கே வைக்கிறார். வச்ச உடனே நம்ம பார்வதிக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. பார்த்துட்டே இருக்காங்க. உன்னை என்னடி பார்க்குற அப்படின்றாங்க. ரொம்ப அழகாக இருக்கா தான் பார்க்குறேன் அப்படின்றாங்க. அப்படின்னோடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம வந்து கடைசி நேரத்தில் ஒரு கோல் அடிச்சிருவோமோ, மாற்றி பேசிடுவோம்ன்ட்டு. பட் இந்த வட்டம் பேச மாட்டார் கமருதீன் நினைக்கிறேன். பட் கமருதீனுக்கு இந்த விஷயம் இங்கே அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவருக்கு பெருசாக ஒரு இன்வால்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி எத்தனை பேருக்கு தோணுது கமருதீனுக்கு. அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால தான் பார்வதியுடைய கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் ஷூ போட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறாரு. ஸோ இது வந்து இங்கேயே அட்ரஸ் பண்ணிட்டோம்னா விட்டா வளகாப்பு கல்யாணம் கூட இங்கேயே பண்ணிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமருதீன் எஸ் ஆகிறாரா பார்வதி கிட்ட அப்படிங்கிறதை நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி தான் ஆக வேண்டும். இன்னொன்று, பெல்ட்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கனியக்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அவங்க வந்து 2 குழந்தைங்க இருக்குது, அதனால் நான் வந்து அங்கே போட்டேன் அப்படின்ற மாதிரி ஓட்டை வந்து அவர் மாற்றி குத்துறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது, சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ கமருதீனுடைய கேம் இதில் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது தெரில. பார்வதிக்கு ஆப் வைக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரில. பட் இவ்வளோ தூரம் வந்து பார்வதிக்கு பேசியிருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஒரு இதில் சரி அவங்க ஃபேமிலி நான் நிற்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பட் அதை நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பார்வதி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஃப்ரீ டாஸ்கில். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து வேறு என்ன சரியான ஒரு அப்டேட், சாண்ட்ரா பிரஜினும் லவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா காலேஜ் ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது லவ் பண்ணிட்டாங்களாம்.
அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஒர்க்கு அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, பிரஜன் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவங்கள ப்ரப்போஸ் பண்ணி யாருமே இல்லாத மாரி இருந்துச்சு. ஸோ, அப்ப பிரஜன் வந்து எனக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்தாரு. அதனால தான் நாங்க அப்படியே லவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்ப சீக்கிரமே லவ் பண்ணிட்டீங்களா? அப்படின்றாங்க. ஆமான்னோனே, சரி ஓகே இந்த வீட்ல யார் யாரெல்லாம் கொஞ்சம் வந்து சொன்னீங்கல்ல, டாக்ஸிக்கா இருக்கு, பயங்கரமா இருக்கு, சண்டை போட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க, பார்க்க முடியலன்ட்டு. என்ன யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, சாண்ட்ரா போட்டு உடைச்சு விட்டாங்க பார்வதி கிட்ட. இந்த மாரி யார் யாருன்னு பார்த்தேன்னா, நீயி, கமருதீன் ஒரு கப்புலு, ஆதிரை எஃப்ஜே ஒரு கப்புலு, துஷார் அரோரா ஒரு கப்புல். 3 பேர் பண்றது எங்களால பார்க்கவே முடியல. சகிக்கல. அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோனே பார்வதி அப்படியே பார்க்குறாங்க. ஆஹா! அப்படின்ட்டு. சரியா? ஸோ சாண்ட்ரா அங்க வந்து போல்டா பார்வதி தப்பா நெனச்சுப்பாங்க மாரிலாம் பேசாம, அடிச்சு நொறுக்குனது அப்படிங்கிறது அந்த கேமோட டைமென்ஷன வேற லெவல்ல எலிவேட் பண்றாங்கன்னு பார்க்க முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் அடுத்த சூப்பரான சந்திப்போம். அதுவரைக்கும்